அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். ஹார ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். நெய் மனம். நெய் மனத்துக்கு 6 எழுத்து, இது 5 எழுத்து. நெய் மனத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 8, 1, 6, 7 எல்லாம் கூட்டாக்க 24. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 6. நெய் மனம். நெய் மனத்துக்கு விதியின் 6. நெய் மனம் எந்த எண்ணெயை ஊற்றுறோமோ அதுக்கு அந்த மனம் காட்டும். அல்வாயில் போடுறோமா, கேசரியில் போடுறோமா, அதில் சாம்பார் ரசத்தில் போடுறோமா, அந்தந்த எண்ணெயுடைய வாசனையை காட்டும். அதான் நெய் மனம். நெய் மனம் இருந்தால் தான் எல்லாமே ருசிக்கும். இல்லை என்றால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது துவக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது இனிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக நல்லா அலாரம். ஆனால் நெய் மனத்துடைய விதியின் 6. அதனுடைய விதி என்கிறது 6. அடுத்ததாக திரிமணம். திரிமணத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உருவான எண்களிலும் 8, 4, 1, 6, 7 எல்லாம் கூட்டா 26. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ திரிமணத்தோட விதியின் 8. திரிமணம். திரியும் நெய்யும் வெந்து போனால் அந்த திரிமணத்தோட வாசம் வேறையாக இருக்கும். அது வாசம் கமன்னு இருக்கும். அதான் திரிமணம். திரி வெந்தாதான் திரி அப்படியே திரிமணம் என்பது திரிகள் வெந்து கொண்டு இருந்தால் எண்ணெயில் திரிமணம், அதை விளக்கு, அதுதான் திரிமணம்னு சொல்கிறோம். ஆனால் திரிமணத்துடைய விதியின் 8. திரி இருக்கான்னு தான் கேட்பாங்க. எண்ணெயில் கூட திரி கொண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்போது திரி அந்த மனம். அப்போ திரி என்பது நூல் நாடாவை குறிக்கிறது, மனம் என்பது எண்ணெயை குறிக்கிறது. அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் நம்மளாம். ஆனால் திரிமணத்துடைய விதியின் 8. திரிமணத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 4, 1, 6, 7 எல்லாம் கூட்டினா 26. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ திரிமணத்துடைய விதியின் 8. அடுத்ததாக லாரி. லாரிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலே 2, 4 அதை கூட்டாக்க 6 தான். அது கிரகத்தால் கழிக்க முடியாது, அவ்வளோதான். அதனுடைய விதியின் 6. அது எந்த மொழி வார்த்தையோ லாரி, ஆனால் அதனுடைய விதி என்பது 6. லாரியாகத்தான் ஓடுது இன்றைக்கி வண்டி. அந்த லாரி என்பது லாரியாகத்தான் ஓடுது. தமிழில் என்னவோ, ஆனால் தமிழ்லேயே லாரி தான். அது எந்த மொழி வார்த்தை, எந்த மொழினாலேயோ ஏதோ ஒரு மொழியினால வந்திருக்கலாம். அடுத்ததாக பஸ்ஸுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணு 9, 5 எல்லாம் கூட்டாக 14. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 5. அப்போ பஸ்ஸுக்கு விதியின் 5. 5ஆம் இடத்துல தான் பஸ்ஸே வருது. அடுத்ததாக வேனுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 6, 6 அதான் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ வேனுடைய விதியின் 3. வேனுங்கிறது அது எல்லாம் நீ எடுத்துக்கிட்டால் வேணுன்னு சொல்கிறான் வேன். அடுத்ததாக சிற்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 4, 5, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ சிற்பத்துடைய விதியின் 7. சிற்பம்னா சிலை. அந்த சிலைக்கு பேர் தான் சிற்பம்னு சொல்லுது. எல்லாமே சிலை தான் சொல்லுவாங்க. ஆனால் சிற்பம்னு உடனே சொல்லிவிட மாதிரி சிற்பங்கிறது எத்தனையோ வார்த்தைகளை குறிக்கும், உதாரணத்தை குறிக்கும். ஆனால் அடுத்ததாக மூலகிரகம். மூலகிரகத்தை 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 4, 2, 3, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ மூலகிரகம். மூலையெல்லாம் கிரகமே மூலகிரகம். சனி மூலை தான் எல்லா கிரகத்தையும் வைக்கிறாங்க. கிரகம்னாலும் சனி மூலை தான் இருக்கும். அதை தான் மூலகிரகம் 9. அப்போ மூலகிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. மூலகிரகத்தில் நடுவில் இருக்கிறது யார்? சூரிய பகவான் தான். அப்போ உலகத்தை சுற்றி சூரியனை சுற்றி அனைத்து கிரகமே வருகின்றது. நட்சத்திரம் வருது, கிரகங்கள் வருது. இந்த பூமி கூட சூரியனை சுற்றி தான் வருது. அதனால் அதான் மூல கிரகங்கிறது. சூரியனை சுற்றி எத்தனையோ கிரகங்கள் தோன்றி வருகிறது. அதனால் ஜாதகம் என்பது வார்த்தடிப்படே. இந்த மூல கிரகம் என்றுதான் கிரகம் 13 சொல்லியுள்ளேன் 13. ஆனால் மூல கிரகங்கிறது தான் 9. அந்த மூல கிரகங்கிறது தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன்.
இதான் மூலக்கிரகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இதான் மூலக்கிரகம். இந்த மூலக்கிரகம் 9ம் அதாவது மூலையில் இருப்பதனால சனி மூலை வைப்பதனால அதில் மூலக்கிரகம். அது கரெக்டு தான். மூலக்கிரகம் 9ஆம் விதியினை காட்டுகின்றது. அடுத்ததாக மூக்குத்தி. மூக்குத்திக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிதான் 1, 1, 7, 3, 4, 8 எல்லாம் கூட்டாக 23. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ மூக்குத்தியோட விதியின் 5. 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது மூக்குத்தி. மூக்குத்தி 5ஆம் இடம். அதில் தான் எல்லாம் மூக்குத்தி போடுறாங்க மூக்கில். அடுத்ததாக கொலுசு. கொலுசுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 9, 5 இதெல்லாம் கூட்டாக 17. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. கொலுசோட விதியின் 8. அது காலில் இருப்பனால் விதியின் 8. அடுத்ததாக மோதிரம். மாப்பிள்ளைக்கு போடுற மோதிரம். கடைசியார சாவரலையும் மோதிரம் போட்டு குந்திருக்கலாம். ஒருத்தர் 10 விரலையும் மோதிரம் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். மோதிரத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. மோதிரம். மோதிரத்துக்கு 6ஆம் இடத்து பலன். மோதிரம் 6ஆம் இடத்து பலன். இந்த மோதிரங்கிற வார்த்தை எந்த இடத்துல வரும்னாக்கா, மாப்பிள்ளைக்கு மோதிரம் மச்சன மோதிரம் போடுறாங்களா, அதான் மோதிரம். மற்ற நேரம்லாம் என் மோதிரத்துக்கு கொடு அது சுயமாக சொல்லக்கூடியது. மோதிரம் என்று ஒரு வார்த்தை மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அண்ணன் தம்பி போடுறது தான் மோதிரம். அதுதான் விதியின் 6. அது 6ஆம் இடத்தில் வரக்கூடியது. அடுத்ததாக கடுக்கம். கடுக்கத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிகள் 1, 7, 7, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதை கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 5. கடுக்கம் 5ஆம் இடத்துல போய் இங்கே இருக்க வித்தை புத்தி சாணத்தில் கடுக்கம். கடுக்கத்துக்கு விதியின் 5. அடுத்ததாக கொட்டாவி. கொட்டாவிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிகள் 3, 2, 3, 6 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. கொட்டாவி. கொட்டாவி விட்டாதான் அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கும். கொட்டாவிக்கு சமயத்தில் தூக்கம் வரும்போதும் கொட்டாவி வரும். ஆனால் கொட்டாவின்னு ஒன்று அவன் சரியாக விட்டாலே போதும், அவனுடைய நிலைக்கு நல்லாயிருக்கும். கொட்டாவிலாம் வரலனாக்கா சோம்பேறி பிடிச்சி போகும். மூச்சு விடலன்னா உயிர் நின்று போகும். கொட்டாவி இல்லைன்னா சோம்பேறி பிடிச்சி போகும். ஆனால் கொட்டாவி, அதான் கொட்டாவியுடைய விதியின் 5. கொட்டாவின்னு 5ஆம் இடம். எல்லாத்துக்குமே கொட்டாவின்னு ஒன்று உண்டு. ஜீவராசி 84 ஜீவராசிகளுக்கும் கொட்டாவி உண்டு. அதான் 5ஆம் இடம். அது இந்த தமிழ் எழுதிய பிறகு தமிழ் வார்த்தைகள் மூலம் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கொம்பன். கொம்பனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3, 7, 9, 6 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. கொம்பனுக்கு 7ஆம் இடத்து பலன். கொம்பன். கொம்பன்னு சொந்தமாகவும் பேர் இருக்குது. கொம்பன்னு தொழில்துறைகளுக்கும் கொம்பன்னு பேர் இருக்குது. சினிமா படமும் கொம்பன் இருக்குது. ஆனால் கொம்பனுடைய விதியின் 7. கொம்பன் 7ஆம் இடத்து பலன். 7ஆம் இடத்த ராகு பாவக்கிரங்கள் இருந்து விட்டு அவன் கொம்பனாக தான் இருப்பான். கொம்பன்னா பயங்கரமாக இருப்பான், அடியால் போல். அதனால் ஜாதக பலனுக்கு வார்த்தை அடிப்படை. அடுத்ததாக கோமகன். கோமகனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3, 6, 1, 1, 6 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. கோமகன். கோமகன் அரசன் மகன், ராணி மகன். அப்போ கோமகன் ஒரு 5ஆம் இடத்து பலன். 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஆனால் ஜாதகம் ஒரு வார்த்தை அடிப்படை தான் 12 சாணத்தும் சொல்லப்பட்டு உள்ளார்கள். அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக வார்த்தை அடிப்படையிலே வார்த்தையிலையும் சொல்லி அதற்குரிய எண்கிழித்து சொல்லி அதை டோட்டலையும் சொல்லி அதை கிரகத்தில் கழித்து அது விதியினால் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் தினமும் இந்த வீடியோக்கள் காரகுஜியிடம் அரியலூர் இந்த தலைப்புகள் வந்தாக்க உங்களுடைய செல்லுக்கு வந்தாக்க எனக்கு தினமும் பார்க்கும் போதெல்லாம் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால் இதுதான். ஆனால் தினமும் எனக்கு ஒரு 5, 10 பேர் 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 100 பேர் 500 பேர்னாலும் ஒரு நாளைக்கு தினமும் லைக் கொடுத்துட்டே இருக்கும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தர் வாழ்வதற்கு நீங்கள் தான் ஒரு மூல காரணமாக இருக்க வேண்டும். அதனால்
நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், காரக ஜோதிடம், அரியலூர். நன்றி, வணக்கம்.